வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர், இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் செயலாளர் திரு ஆர்.ஆ. அப்துல் ரஹ்மான் அவர்கள் இன்றுடன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதன் மிக முக்கியமான ஊடகம் வெளிச்சம் தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஊடகமா என்னெல்லாம் இருந்ததுன்னா, 90கள் காலகட்டங்களில் தலைவரோட முழக்கங்கள் சுவரொட்டியாகவும் பேருந்துகளில் பார்த்துருக்கோம், சுவர்களில் எழுதியிருப்பாங்க. ஸோ அப்போல்லாம் கேட்கும்போது அவர் சொல்லுவார், எங்கள் கிட்ட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இல்லை. அவங்க ஒரு மாநாடு போட்டால் கூட பல லட்சம் பேர் திரள்வாங்க, ஒரு சின்ன பொதுக்கூட்டம் போட்டால் கூட ஆயிரக்கணக்கான பேர் திரள்வாங்க. ஆனால் அது ஊடக வெளிச்சம் பெறாமையே போயிட்டே இருக்கும். அப்படியான ஒரு காலகட்டத்தில் வெளிச்சம் ஊடகம், வெளிச்சம் தொலைக்காட்சின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு தொலைத்தொடர்பு சாதனமாக விசிகாவுக்கு இருந்தது. இப்போ சமீபத்தில் உங்கள் கட்சியிலிருந்து வெளியேறிய பனையூர் பாபு அவர்கள் அந்த தொலைக்காட்சி மீதான தனது உரிமையத்தை சொல்றாரு. அவர் அந்த தொலைக்காட்சி இப்போ யாருக்கு சொந்தம் அப்படின்றது மாதிரியான ஒரு மிகப்பெரிய பேசுபொருள் வந்துட்டு இருக்கு. நேற்று கூட அவர் பத்திரிகையாளர்களை சந்திச்சு அதை பற்றியான விளக்கம் கொடுக்குறாரு. அதில் ஒரு கணிசமான சதவீதம் அவருக்கு உரிமை இருக்கு, இந்த தொலைக்காட்சியை நான் கட்டமைச்சதில் எனக்கு பங்களிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்ன நடக்குது? பொதுவாக இந்த விவாதம் எதை குறிக்குது அப்படின்னாக்கா, நான் இந்த கட்சியில் 20 வருஷமாக நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கட்சியே எனக்கு சொந்தம்னு நான் உரிமை கொண்டாடு போல இருக்கின்றது. இது மிகவும் ஒரு குதர்க்கமான வாதம். இது தலைவர் அவர்கள் அவருடைய இரத்தத்தை சிந்தி, வேர்வை சிந்தி, ஒவ்வொரு தொண்டனுடைய வேர்வையாலும் உழைப்பாலும் இரத்தத்தாலும் உருவாக்கப்பட்டது தான் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, வெளிச்சம் தொலைக்காட்சி. வெளிச்சம் தொலைக்காட்சியோட உரிமையாளர் தலைவர். அவரே நின்று இதை நடத்த முடியாது. இன்றைக்கி கட்சியுடைய கட்டமைப்பு, அவர் தலைவராக இருந்தாலும் பொதுச் செயலாளர் இருக்கார்கள், பொருளாளர், தலைமைநிலை செயலாளர்கள், ஒவ்வொரு அணிக்கும் ஒரு செயலாளர் சொல்லி போட்டு இந்த கட்சியை ஒவ்வொருத்தவருக்கும் ஒரு களத்தை கொடுத்து அதில் நீங்கள் செயல்படுங்க அப்படிங்கிறது தான் ஒரு கட்சியுடைய கட்டமைப்பு. அப்போ தலைவராக இருக்கக்கூடிய அவரே எல்லா காலத்திலும் நின்று பணியாற்ற முடியாது, எல்லா வேலையும் செய்ய முடியாது. அதன் அடிப்படையில் தான் இந்த வெளிச்சம் தொலைக்காட்சியை அப்பொழுது அவர் பாபு கேபிள் டிவி அவருடைய பணியூர் ஏரியாவில் இந்த கேபிள் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு அந்த வேலை பார்த்துட்டு இருந்தார். சரி, அவர் இந்த ஊடகத்துறையில் முதன்மை செயலராக கொடுத்த அவருக்கு, சரி அவரும் கொஞ்சம் அந்த தொலைக்காட்சி சம்மந்தமாக ஒரு புரிதல் இருக்கிறதுனால, ஒரு ஃபீல்டில் ஒரு அனுபவம் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், சேர்ந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாரு. உரிமை தலைவர் பேரில் இருக்குது, நடத்துவதற்கான உரிமை அவர் கொடுத்ததுனாக்கா அவர் எந்த வகையில் இதை உரிமை கொண்டாடுறார் அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா நேற்று வரைக்கும் இந்த கட்சியுடைய, இந்த தொலைக்காட்சியுடைய இந்த டிரான்ஸ்பாண்டிங்குடைய ஃபீஸும் தலைவர் தான் கட்டுறாரு, கட்சியில் தான் போகுது. நிர்வாகக்கூடிய அங்கே வேலை செய்யக்கூடிய அனைவருடைய சம்பளமும் கட்சி தான் கொடுக்குது, எல்லாமே கட்சி தான் கொடுக்குது. அங்கே வாங்கி உருவாக்கும்போது வாங்கப்பட்ட இந்த கருவிகளுக்கு கட்சி தான் காசு கொடுத்தது. ஆனால் இவர் எந்த இடத்துல நான் தான் வளர்த்தேங்கிறதுனா அவர் பெரிய ஒரு துரோகம் பண்ணியிருக்காரு. நீங்கள் சொல்றதுபடி பார்த்தீங்கன்னா அதோட முழு கட்டமைப்பு, இடம் உட்பட முழு கட்டமைப்பு, அங்க இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாம், நிர்வாக செலவுகள், நீங்க சொல்லக்கூடிய இந்த டிரான்ஸ்பிளான்டிங்கான சார்ஜஸ் எல்லாமே கட்சி தான் கொடுக்குது. ஆனா அவர் சொல்லக்கூடிய வாதம் என்ன சொல்றாரு? அவர் எங்க துரோகம் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, அவர் விடுதலை சிறுத்தை அந்த மருதம் தொலைக்காட்சியுடைய தொலைக்காட்சியுடைய பேரில் அந்த பிரைவேட் லிமிடெடுடைய நெட்வொர்க், மருதம் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் பேரில் தான் வெளிச்சமுடைய பவர் இருந்தது. இப்போ முதலாக அந்த வெளிச்சமுடைய டிரான்ஸ்பாண்டிங் டெல்லியில் ஒரு கம்பெனி மூலியமாக வச்சு இந்த டெல்லி டிரான்ஸ்பாண்ட் பண்ணும்போது அதிலே இவர் ஒரு தொகையை கமிஷனாகவே இவர் எடுத்துட்டார், தலைவருக்கே தெரியாமல். அங்கே 6,000 ரூபா, இங்கே 12,000 சொல்லி எடுத்துகிட்டு இருந்தார். அப்போது ஒரு 4-5 மாதம் கழிஞ்சு என்ன செஞ்சாருனாக்கா, இதுமாரி பிஜேபி நம்ம இதை தடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு இவராக ஒரு கற்பனையான ஒரு கதையை உருவாக்கி நம்ம இதை முடக்கிறாங்க, நம்ம சனாதனத்தை பற்றி தீவிரமாக பேசுகிறதுனால நமக்கு அந்த ஒரு இடைஞ்சல் இருக்குது, அதனால் நான் வேறு டிரான்ஸ்பாண்டிங் கம்பெனி மாற்ற போகிறேன் அப்படின்ட்டு இவர் உண்மையிலேயே கட்சிக்கு
விசுவாசமாக இருந்து தலைவருக்கு விசுவாசமாக இருந்தார் அப்படின்னாக்கா, தலைவருடைய கம்பெனி, இப்போ தலைவரை டைரக்டராக வச்சு ஒரு கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனியில் அவர் வந்து வேற ஒரு லைசன்ஸ் வந்து வேற டிரான்ஸ்பாண்டிங் பண்ணார். இவர் பையன் பேரில் உருவாக்கி வச்சு அந்த பையன் பேர் உருவாக்கின கம்பெனி மூலயமா டிரான்ஸ்பாண்டிங் பவர் அந்த அந்த உரிமையை கொடுத்து அதுக்கு அந்த 12 லட்சங்கிற இடத்துல 10 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லி அதுலேயும் ஒரு 6 லட்சம் 4 லட்சம் கமிஷன் எடுத்து, இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ரீதியாக தலைவர் வந்து ஒரு களத்தில் இருக்கும்போது ஒரு வியாபார ரீதியாக அவருக்கு அந்த புரிதல் இல்லைங்கிறதுனால அவர் ஏமாற்றப்பட்டுக்கிறார். அவரை வந்து துரோகம் செஞ்சிருக்காரு. இல்லை, அவர் நீங்க பெரிய வார்த்தை துரோகம்னு சொல்றீங்க. அவர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, மூத்த நிர்வாகிகளுக்கே இதை பத்தி எதுவும் தெரியாது. இது வந்து தனி அறையில வந்து எழுச்சி தமிழரும் நானும் உட்கார்ந்து பேசி இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தை எப்படி நடத்தணும்ன்ற பேர்ல நாங்க செய்து கொண்ட ஒப்பந்தம். அது மூத்த நிர்வாகிகளுக்கே தெரியாது. பொருளாளர் வந்து திரு SS பாலாஜி அவர்களோட குற்றச்சாட்டு அவருக்கே தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. இன்னைக்கு வந்து தெரியாதுங்கிறது வந்து பாலாஜிக்கு வேணா தெரியாம இருக்கலாம், பாலாஜிக்கு தெரியாமலாம் இல்லை. என்ன உள்ள என்ன நடக்குதுங்கிறது ஆனால் எனக்கு தெரியும். பாலாஜியாவது வந்து அப்போ தலைவரை டெய்லி தலைவரை சந்திக்கிறேன். தலைவருடைய வேளச்சேரி அலுவலகத்துக்கு பின்னாடியே வீடு வச்சுருக்கு. நான் டெய்லி தலைவரை சந்திக்கிறவன். நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்து பேசிக்கொள்ளும். தலைவர் வந்து இது வெளில சொல்ல தான். ஆனால் தலைவர் வந்து உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது யார்ட்டையும் சொல்லவும் மாட்டார். ஒரு நம்பகத்தன்மையோட அவர் வந்து வச்சிருந்தார் தான். இல்லை, இது முழுக்க நிர்வாக சிக்கல்கள் தானே. இப்போ வந்து ஒரு நிர்வாகம் நடத்தும் போது நிர்வாக சிக்கல்கள் இருக்கும். நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டிங் சார்ஜஸ் வந்து நீங்கள் 10 லட்சமா 12 லட்சமா இல்லை நீங்கள் வந்து சம்பளம் கொடுக்கறதுல வந்து எவ்வளோ வருமானம், லாஸ், ப்ராஃபிட், இதெல்லாம் வந்து நிர்வாக சிக்கல் தானே. இப்போ அவர் கட்சியை விட்டு வெளியேறின ஒரே காரணத்துக்காக, கட்சியை விட்டு வெளியேறி அவர் திமுகவோட இணைஞ்ச ஒரே காரணத்துக்காக நீங்க இத்தனை வருஷம் நீங்க பேசாததெல்லாம் இப்ப நீங்க பேசுறீங்கன்னா அது அவதூறாதானத்தை எடுக்கப்படும். கண்டிப்பா. இது வந்து இவர் வந்து இது எப்போ கிளைம் பண்ணலாம் அப்படின்னாக்கா, 10 வருஷமா ஒரு 2 வருஷமா அவர் வந்து டிரான்ஸ்பாண்டிங்குடைய பணமும் கொடுக்கல, அங்கே வேலை செய்யக்கூடிய நிர்வாகிகளுக்கு அந்த ஸ்டாஃபுங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் காட்டினார்னாக்கா அவர் சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது. அனைத்தையுமே கட்சி சார்பாக வாங்கிக்கிட்டு அவர் பையன் பெயரில் வந்து ஒரு லைசன்ஸை வாங்கி டிரான்ஸ்பாண்டிங் உரிமை அவர் வச்சு அதுலேயும் ஒரு 4 லட்சம் கமிஷன் வச்சுக்கிட்டு பண்ணுறவருக்கு வந்து எந்த அருகதையும் கிடையாது இதை கிளைம் பண்ணுறதுக்கு. இது தலைவர் வந்து நம்புகிறார். நிறையா வந்து அவருக்கு வந்து வியாபார ரீதியாக அவருக்கு வந்து எந்த ஒரு புரிதலும் இல்லைங்கிறதுனால, அவருக்கு வியாபார ரீதியான புரிதல் இல்லாட்டினாலும் அங்கே ஒரு நிர்வாக கமிட்டி இருக்கும்ல, அங்கே தான் அவர் வந்து நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணுறது. இது வந்து வெளியில் யாருக்கும் தெரியாது, எனக்கும் தலைவருக்கும் தெரியுங்கிறார் இல்லையா. அது இந்த சிக்கல் தான். தலைவர் வந்து இது யார்ட்டையும் வெளியே டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டார். இந்த மாதம் நான் 3 லட்சம் கொடுத்தேன். அவர் தயாளன் கூட இருக்கார். அவர் ஒரு வந்து ட்ரஸ்டுடைய செயலாளர், கட்சியுடைய ஒரு அறக்கட்டளையுடைய செயலாளர். அவர் வந்து கூட இருந்து பார்க்குறாரு. அவருக்கு தெரியும், இன் அண்ட் அவுட் எல்லாம் தயாளனுக்கு தெரியும். பட் என்னன்னாக்கா ஒரு சரி இன்றைக்கி கூட இருக்கார், எதுவும் செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறையா விஷயங்கள் இன்னும் வந்து ஓப்பனாக பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது. பட் தலைவருடைய ஒப்புதல் இல்லாமல் நான் பேச முடியாது. இன்னும் நிறையா இருக்குது. தலைவருடைய அறிக்கை வந்த பிறகு அவர் வந்து தோலுரித்து காட்டப்படுவார். அவருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்போ நீங்க சட்ட ரீதியாக இவர் கட்சி விட்டு வெளியேறிட்டாரு. இப்போ நிர்வாகத்தை விட்டு முறைப்படி அவர் வெளியேறணும். இப்போ அவரும் அதில் உரிமை கோர்றாரு. அப்படின்னும் போது ஒரு சட்ட சிக்கல்கள் இருக்கிறது மாதிரி இருக்குது. சட்ட ரீதியாக எல்லா இதுவும் வந்து தலைவர் வந்து செஞ்சிட்டு இருக்காரு. அது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு முடிகிற கண்டிஷனில் இருக்குது. அப்போ தலைவர் வந்து இதை டிஸ்க்ளோஸ் பண்ண பிறகு தான் நான் வந்து எனக்கு தெரிந்தாலும் நான் சொல்கிறதுக்கு உண்டான இடத்துல இப்போ இல்லை. இருந்தாலும் என்ன ஓவராலாக என்ன அப்படின்னாக்கா, வெளிச்சம் தொலைக்காட்சிக்கு நான் உழைச்சேன்னு அவர் சொல்கிறதே வந்து மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அவருக்கு வந்து எந்த உரிமையும் கிடையாது. அந்த வேலையை நான் கூட செய்யிருப்பேன். அப்போ சம்பளம் வந்து தலைவர் கொடுக்குறாரு, டிரான்ஸ்பண்டிங் காசு தலைவர் கொடுக்குறாரு, நஷ்டத்தை தலைவர் ஏற்றுக்கிறாருன்னா நீ பங்களிப்பு என்ன அந்த இடத்துல? ஒன்று சம்பளம் நான் கொடுத்துருக்கேன், அவர் டிரான்ஸ்பண்டிங் அவர் கொடுத்துருக்காரு, இல்லை அந்த நஷ்டம் மாதம் 5 லட்சம் நஷ்டம், நான் மாதம் 4 லட்சம் நீ அதை லாபத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. பையன் பேரை லைசன்ஸ் வச்சுக்கிட்டு அயோக்கியத்தனம் பண்ணி வச்சுக்கிட்டு துரோகம் பண்ணி தலைவருக்கு. இது தலைவரே வந்து ரொம்ப எனக்கு வந்து எதனால் நான் வந்து வெளிச்சம் நிர்வாகத்தில் கொஞ்சம் இறங்கினேன் அப்படின்னாக்கா, ஒரு 4-5 வருஷம் முடிய ஒரு நம்ம பொதுச் செயலாளர் சொல்லுவார், இந்த சிந்தனை செல்வன் அவர்கள், வெளிச்சம் தொலைக்காட்சி நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு மைல்கல்லை எட்டிட்டோம், ஆனால் எப்பவுமே அந்த வந்து வெளிச்சம் வந்து இருட்டாகவே இருக்குது அப்படிம்பார். அவருடைய அர்த்தம் என்னன்னாக்கா, ஒரு சரியான ஒரு விளம்பரம் கிடையாது, சரியான ஒரு செய்திகள் கிடையாது. அது வந்து அந்த 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 ஒரு கண்ணோட்டத்தில் வந்து பொதுச்செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் அந்த வார்த்தை கூட உண்மைதான். ஏன்னா தேசம் காப்போம் மாநாடு திருச்சியில் மிகப்பெரிய பேரணி, அது வந்து பல லட்சக்கணக்கான, அது ஒரு பெரிய வரலாற்று சாதனை.
அத்தனை லட்சம் தொண்டர்கள் கூடி மிகப்பெரிய மாநாடு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து நேரடி ஒளிபரப்பு ஆகும்னு சொல்லி நேரலை நான் பார்த்தேன் நான் இங்கே வெளிச்சம் டிவியில். அதில் வேற ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் மற்ற பாடல்கள் தான் ஒழிச்சுக்கிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரியான அவர் வந்து நிர்வாகத்தையும் சரியாக பார்க்கல. இந்த வெளிச்சம் தொலைக்காட்சியை வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தொலைக்காட்சியும் வந்து அரசு விளம்பரமே ஏகப்பட்டது கிடைக்கும், அதுக்கு உண்டான எந்த வேலையும் பார்க்கல. அவருடைய கேபிள் டிவி பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் இங்கேருந்து அவர் பையன் பேரில் டிரான்ஸ்பண்டிங் உரிமை வச்சு அதில் மாதம் 4-5 லட்சம் லாபம் பார்க்குறதுக்கு தான் அவர் வந்து இருந்தாரே தவிர, மற்றபடி அவர் வந்து இந்த இன்னும் அவர் வந்து நான் எதில் பங்கு போட்டேன்னு சொல்கிறார் அப்படின்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு கேட்டபடி அந்த மிஷினரிஸ் வாங்கினதில் வந்து செகண்டரி மிஷினரிஸ் வாங்கி கொடுத்துட்டு அந்த கேமராலாம் வாங்கி புதுசாக வாங்கின மாதிரி கணக்கு காட்டிட்டு தலைவர் ஒரு பங்கு நான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதில் தான் அவர் வந்து கொஞ்சம் அது ஏற்கனவே வந்து நிர்வாகிகளுக்கே தெரியும். கொஞ்சம் ஓவராலாக கொஞ்ச நாளைக்கு பெரிய தெரிஞ்சிடும்ல, புதுசாக வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் நான் வந்து போட்டேன், ஸ்டுடியோ செட் பண்ணேன், அது பண்ணேன், இத்தனை கோடி ஆச்சு, நான் இத்தனை கோடி போட்டேன், அதில் தான் அவர் கிளைம் பண்ணுறார். பட் அதே வந்து ஃப்ராடு. அதுலேயே வந்து அவர் வந்து அந்த கமிஷனை வந்து செகண்டரி மிஷினரிஸ் வாங்கி வச்சு எக்யூப்மெண்ட்ஸை வாங்கி புதுசு வாங்கின மாதிரி வந்து பில்லை கொடுத்து நீங்கள் இவ்வளோ கொடுத்தீங்க, நான் இவ்வளோ போட்டேன், பாதி காசு என் காசு இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டினாருன்னா இவ்வளோ பெரிய ஒரு துரோகம். தலைவரை வந்து துரோகம் செஞ்சவெல்லாம் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அது எங்கேயுமே நான் வந்து அவருக்கு மட்டுமான துரோகம் என்ன சொல்ல முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு உண்டான துரோகம். ஒரு தொலைக்காட்சியை வந்து உருவாக்கி நடத்தி அதை வெற்றிகரமாக நடத்துறதுன்றது எளிய மக்களோட பெருங்கனவு. அது சாதாரண மனிதர்களால் பண்ண முடியாது. மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் தான் பண்ண முடியும். மிகப்பெரிய பணம் பொருளாதார பின்புலம் உள்ளவங்க தான் பண்ண முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் லட்சக்கணக்கான எளிய பாட்டாளி வேலை பார்க்கக்கூடிய அன்றாட காட்சிகள் அவங்களோட கிடைக்கிற 5-10களை காதுகள் இருந்த கையில் இருந்த தங்கங்களாக கொடுத்து தலைவரோட பொன்விழா இல்லையா, அதாவது 1 கிராம் வாங்குறதுக்கு 10 பேர் காசு போட்டிருக்காங்க. 1 கிராம் நகையை வாங்கி தலைவர் கையில் கொடுக்கணுன்ட்டு அந்த நாகலாம், சிதம்பரம், அந்த கடலூர், விழுப்புரம், எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாகவே அங்கே இருக்கிற ஒவ்வொரு கிளை செயலாளர், முகாம் செயலாளர்கள்லாம் அந்த 1 கிராம் வாங்குறதுக்கு அந்த 2000 ரூபா காசு. அப்போ 1 கிராம் அந்த 1 கிராம் வாங்குறதுக்கு உண்டான ஆளுக்கு 100 ரூபா போட்டு 10-12 பேர் போட்டு வாங்கின 1 கிராம்லாம் வந்து 10 பேர் வந்து அந்த 1 கிராம் கொடுப்பாங்க. அவ்வளோ எழுச்சியாக மக்கள் கண்டிப்பாக பங்களிப்பு சிந்தி உழைக்கிற டெய்லி அன்றாடம் உழைக்கிற காசு வந்து அதுங்க வந்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் இது போகிற போக்கில் வந்து இது நான் தான் பண்ணேன், நான் தான் வளர்த்தேன், நீ இதுவும் வளர்க்கல, ஒன்றுமே செய்யலை. இப்போ வாட்ச்மேன் வேலை பார்த்துருக்க, அவ்வளோதான். அதுக்கு நீ உண்டான கூலி நீ வாங்கியிருக்க. இது வந்து நான் உரிமை கொண்டாடல, எந்த விதத்துலேயும் வந்து அது வந்து ஏற்புடையதும் அல்ல. இதுக்கு விரிவான ஒரு அறிக்கையை தலைவர் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து டெல்லியில் இருக்கார், வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு.